ஹாய், ரொம்ப ஹாப்பி. கெவி வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி பப்ளிக் ரிவ்யூ ஃபீட்பேக் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி. இது வந்து ஒரு 4 வருஷ உழைப்பு கெவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஷீலாவாவும் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கேரக்டருக்காக நான் மெனக்கெட்டதும் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நான் இதுக்கப்புறம் எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் என்னோட படங்கள் இது ஒரு மறக்காமல் என் நெஞ்சில் அப்படியே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மதர்ஸ்லாம் வந்து தர ஃபீட்பேக் வந்து ரொம்ப என்னை வந்து மெல்ட் ஆக வைக்குதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹாப்பி. ஆமாம். இப்போ இது வரைக்குமே பார்த்த எல்லாருமே அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நான் ஒரு பெரிய முக்கியமாக நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்கு வந்து ஒரு கதை வந்து நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகுதோ அது ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு ஹீலிங் பாயிண்ட்டாக எல்லாருக்குமே வந்து இருக்கும். நான் இப்படி தானே கோத்ரூ பண்ணேன், எனக்கு இப்படி தானே நடந்தது அப்படின்னு அவங்க நினச்சி பார்த்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நல்லபடியாக நடந்தது அப்படின்னு வந்து அவங்க அந்த மொமெண்ட் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது வந்து அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெமரிஸ் அது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்றது தான். நான் வந்து நம்ம வாழ்வியலோட கனெக்ட் பண்ணுற கதையை சூஸ் பண்ணி நடிக்கணுன்றது தான். நான் அதுக்கு தான் இந்த துறைக்கு வந்திருக்கேன். அது என்னோட பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸு நான் தான் இதை சொல்லணும் அப்படின்றது. நான் ரொம்ப நல்ல படம். ஆக்சுவலி சொசைட்டியில் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி படங்கள் மட்டுமே வர இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கிராம மக்கள் கெவி அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் வாழ்கிற அந்த கிராம மக்களோட அவல நிலையை சுற்றி காட்டுற ஒரு படமாக இருக்குது. ஆமாம் மலைவாழ் மலைவாழ் மக்களோட அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் காட்டுற ஒரு படமாக தான் நான் அதை பார்க்குறேன். மெயினாக நம்ம இந்த மாதிரி சின்ன ஸ்கேலில் பார்த்தாலும் இந்த மக்கள் படுற கஷ்டம் மூலியமாக அரசாங்கம் மொத்தமாகவே நம்ம நாட்டு மக்களை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுற ஒரு படமாக இருக்குது. அதிகார வர்க்கம் எப்படி வந்து முடக்குது அப்படின்னும் நம்ம இந்த படத்தை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு சொசைட்டிக்கு தேவையான மெசேஜை உள்ளடக்கிய ஒரு படம். நம்ம எல்லாருமே வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸை போய்ட்டு சப்போர்ட் பண்ணுற இந்த மாதிரி ஒரு டைமில் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிமையும் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது க்ரியேட் பண்ணுற இம்பேக்ட் வந்து சொசைட்டியில் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் க்ரியேட் பண்ணுறதோட ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம எல்டர்ஸாக என்ன இது செட் பண்ணுறோமோ அதை தான் வந்து வருங்கால சந்ததியினரும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது சொசைட்டிக்கல் மெசேஜ் சொல்கிற ஒரு படமாக பார்த்தாலும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயே ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும். சினிமாட்டோகிராஃபி ஆக்சுவலி தமிழில் இதுவரை நான் பார்த்த எந்த படத்துலையுமே இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ரொம்ப யூனிக்காக இருந்தது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டர்ஸும் அவங்களோட ஒர்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் ஃபிலிம். நானே கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து பார்ப்பேன் ஃபேமிலியோட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தான் சொல்கிறேன், எங்கள் பேசி சந்தோஷத்தில் என்னோடய ஃபேஸ்லாம் அவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். எல்லா டைமும் நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் வாங்க அக்கா, நாங்கள் உங்களுக்கு இருக்கோம், அக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. அந்த சப்போர்ட்டும் அந்த லவ்வும் தான் எனக்கு பூஸ்டாக இருந்து நான் இயங்குறதுக்கு ஒரு பெரும் சக்தியாக இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருக்குது. இந்த கதாபாத்திரத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக சேர்த்துருங்க. நான் ஒரு செல்ஃபிஷாகவும் நான் கேட்குறேன், என்னை வந்து கொண்டு போய் சேர்த்துருங்க. நான் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் தம்பிங்க, ஏதாவது இயக்குனர் எல்லாருமே என் தம்பிங்க தான், பிரித்து சொல்ல விரும்பலை. அக்கா உங்களால் முடியும்னு சொல்லி நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு வீசிங் இருக்குது, அந்த ஊரில் என்னால் வந்து வீசிங்னால இதுக்கு முடியல. அப்போ கூட எனக்கு பசங்க கூட இருந்து எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்காக இல்லைன்னாலும் என் தம்பிங்களுக்காக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஐ லவ் யூ. கெவி வந்து என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்னா, இப்போது நம்ம ராக்கெட்டுக்கே வந்து நம்ம விண்வெளிக்கே ராக்கெட் விடுறோம். பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி செலவு பண்ணுறோம். நம்ம நாட்டிலே இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு அடிப்படை வசதியான நடந்து போகிற பாதை கூட கிடைக்கல. சாப்பிட்ற பொருட்கள் வாங்கணுன்னா கூட எனக்கு தலைவலி வந்தது. ஒரு டேப்லெட் வாங்கணும்னு சொன்னேன். 8 கிலோமீட்டர் மேலே போயிட்டு வரணும். போக வரவே 7 hours 8 hours ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஊரில் அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்கணும். இந்த படம் மூலமாக அவங்க கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைச்சதுன்னா அதுதான் எங்களோட ரியல் சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். அது உங்கள் மூலமாக கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாவோட பவர் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாரும்
எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நிறைய நியாயமான விஷயங்களை நம்ம போராடி வாங்கி கொடுக்குறோம் சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க நம்புகிறேன். திருநர் மக்களுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது. இந்த மாதிரி மூவிகளால உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்குதுன்னு நம்புறீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. நான் தேடுறேன், ஓடுறேன். ஒரு நாளைக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட நான் வந்து தேடுறேன், போகிறேன். அவ்வளோ அலைஞ்சதுனால எனக்கு ஒரு 100 ஆஃபீஸ் போனால் ஒரு ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடைக்கும். சில சமயம் அதுவும் கிடைக்காது. கிட்டத்தட்ட 35 மூவிஸ் நான் முடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து காரணம் வந்து மென்மேலும் என்னை வந்து நான் வந்து என்னை பூஸ்ட் பண்ணிக்கிறது போது என் ஆடியன்ஸ் இப்போ நீங்களாம் பார்க்கும்போது அக்கா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அது ஒரு பூஸ்ட்டாகவும் இருக்குது. எனக்கு கலைப்பு தெரியல. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா தம்பிங்களுமே அக்கா நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு இந்த படத்தோட நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு கதை எழுதியிருக்கோம், உங்களுக்கு கதை வச்சுருக்கோம்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம பசங்க நம்ம கூட இருக்காங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க என்னை விட மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் என்னை கைவிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸோ என்னோட ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை, யாரும் அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் தான் என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, அக்கா இருக்காங்க அக்கா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் லவ்வும் என்னை வந்து பிரமிக்க வச்சிருச்சு. நான் அடுத்த ஜென்மத்திலும் திருநங்கையாகவே பிறக்கணும். ஏன்னா இந்த அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ லவ் யூ. படம் சூப்பராக இருக்குமா. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள மக்கள் வாழ்க்கையை எடுத்துருக்காங்க. அவங்க அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் ஒரு பிரசவம் பார்க்குறது வைக்கிறதுனா ஒரு 7 கிலோமீட்டர் அவங்க நடந்து தூக்கிட்டே போகிட்டுருக்கு. அதான் அந்த அடிப்படை வசதிகள்லாம் மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அது கவர்மெண்ட்டு அவங்களுக்கு நடவடிக்கை இப்போ சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்காங்க. நடிகர்கள்லாம் யார் யாரும் தெரில, ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படமா. அதான் மெயின் அந்த அடிப்படை வசதி இல்லாமல் என்ன கஷ்டப்படுறாங்கிறத காமிக்கிறாங்க. அதான் ஒரு 7 கிலோமீட்டர் அவங்க தூக்கிட்டு போகிட்டுருக்கு. அதுக்கடுத்து அந்த குழந்தை வேற காப்பாற்ற முடியல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்களால. அதான் எந்த அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குமா. டைரக்ஷன், கேமரா, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். கட்டாயம் எல்லாரும் பார்ப்பாங்க, நிச்சயம் எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்கங்க. எமோஷ்னலாக இருக்குது படம். மலைவாழ் மக்களோட கதையாக இருக்குது. அதுக்கு தேவையானதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன கருத்து சொல்ல வராங்க படத்தில்? அவங்களுக்கு தேவை இந்த ரோடு, ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சிக்கு அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கோசம் அவங்க கேட்குறாங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. ஆமாம், அவங்க அதை தான் அவங்களுக்கு கிடைக்கல. அது அவங்களுக்கு அதாவது அவங்க கேட்குறாங்க, அதை தான் கேட்குறாங்க. அதுதான் இந்த கதை. நல்லா இருக்குது. தேங்க்ஸ். நல்லா இருந்தது. கெவி மூவி நல்லா இருந்தது. அந்த மலைவாழ் மக்கள் பற்றியான மூவியாக இருக்குது. நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே தான். ஒவ்வொரு சின்ன கேரக்டர் கூட பயங்கரமாக எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ரொம்ப அவ்வளோ ஒரு மலை பிரதேசத்தில் போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா இருந்தது மூவி. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஆக்சுவலாக அவங்களுக்கு நிறைய தேவை இருக்குது, நீட்ஸ் நிறையா இருக்குது. அது வந்து அவங்க எல்லாருமே அதை பார்க்கணும். யாருக்குமே அந்த அவேர்னஸ்ஸே அங்கே எப்படின்னா ஒரு நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடைக்குது, ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அது யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறமான ஒரு மூவி தான். நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருந்தது. படம் சூப்பராக எடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே தமிழ் தயாளனுக்கு வாழ்த்துக்கள். அவர் சமூக அக்கறை ரொம்ப தெளிவாக, அதாவது மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ ரியாலிட்டி அப்படியே இருக்குது. பட் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு நான் கேட்குறேன். அங்கே போய் இருந்துக்கிட்டு ஏன் நம்மளாம் இங்கே இவ்வளோ அனுபவிக்கிறோம்ல, அப்போ நம்மளும் அதே மாதிரி அவங்களும் இங்கே வந்துட வேண்டியதானே. எல்லாம் கொடுக்கணுன்னா கூட அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அந்த இடத்துல போய் இவங்க தான் இப்போ சுதந்திரம் அடைஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது, ஏன் ஒன்றும் செஞ்சு தரல, தரமாட்டேங்கிறாங்க தெரியுதுல, அப்புறம் ஏன் கஷ்டப்படணும்? அதுக்குண்டானது செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. இல்லை இங்கே எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல. இங்கே எவ்வளோ இடங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் இங்கெல்லாம் வரும்போது அவங்க அரசியல்வாதிகளை பற்றி நமக்கு தெரியுது, செய்ய மாட்டாங்கங்கிறது தெரியுது. அப்புறம் ஏன் நம்ம கஷ்டப்படணும்னு தான் கேட்குறேன். இவ்வளோ கஷ்டப்படணுமா? ஒரு பிரசவ வலி எவ்வளோ கஷ்டங்கிறதே பார்த்தாங்க. அவ்வளோ அந்த ஒரு மருத்துவமனை இல்லாதனால இவ்வளோ கஷ்டப்படும் போது நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். அது வந்து அந்த கரு அது. பட் படம் எடுத்த விதம், அந்த கேமரா, மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே அப்படியே வாழ்ந்துருக்குறாங்க. படம் உண்மையிலேயே ரொம்ப கிரேட். படம் நல்லா இருக்கு.
இது நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக தமிழ் படம்னு சொல்ல முடியாது இதை. இது இது சொல்ல வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த மக்கள் தேவையான இந்த மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம். எங்கே என்ன பிரச்சனைகள் கிடைக்கலையோ என்ன பிரச்சனை நடக்குதோ அது மக்களுக்கு பூரா தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம நாடு இப்போ என்ன நிலையில் இருக்குது, யாராருக்கெல்லாம் என்னென்ன கிடைக்குது, யாராருக்கெல்லாம் என்னென்ன கிடைக்கல, இந்த மக்கள்லாம் எல்லாம் வந்துட்டு எல்லாம் கிடச்சி வாழ்கிறாங்களா இல்லை வாழலையா அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான் அந்த உதவி செய்யக்கூடியவங்களும் அந்த மனப்பக்குவத்துக்கு வருவாங்க. அதனால நம்ம சிட்டியில் இருக்கோம் இன்றைக்கி. அதனால் நமக்கு அடிப்படை வசதியிலேருந்து இன்றைக்கி கிடைக்கிற அனைத்து டெக்னாலஜியும் நம்ம நேராக பார்க்குறோம், நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ரூரலில் இருக்கிறவங்க, அவுட்டரில் இருக்கிறவங்க எதுவுமே கிடைக்காது. இப்போ கெவின்ற ஒரு கிராமம் ஒன்று எதுவாக இருந்தாலும் ஒன்று கீழே வரணும், இங்கே பெரியவளம் மதுரை மாவட்டத்துக்கு வரணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொடைக்கானலுக்கு போகணும். இது வந்துட்டு அந்த வசதி ரெண்டுமே இல்லை. அப்படியே அவங்ககிட்ட போய் வந்துட்டு எங்களுக்கு இந்த அடிப்படை வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்துட்டு அங்கே இருக்க அதிகாரிகள் வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே மேலிடத்துல சேர்த்து இந்த மாதிரிலாம் வசதியெல்லாம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செய்யணும் அப்படின்றத யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இத்தனை வருஷமாக சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷமாக அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னால அது யாருமே அது செய்யலைன்னு அர்த்தம். அங்கே இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத மக்கள்கிட்ட அங்கேயே முடக்கிடுறாங்க, வெளியில் கொண்டு போக மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு பிரச்சனையில் வெளியில் கொண்டு வரணும். நம்ம உதாரணமாக சமீபத்தில் பார்த்தோம் ஜெய்பீமில். இந்த ஜெய்பீமில் வந்துட்டு என்னென்னா அந்த மக்களுக்கு இந்த படம் வெளியில் வந்ததுனால தான் அவங்களுக்கு ரேஷன் கார்டே இல்லை, ஸோ அவங்களுக்கு வீடே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அந்த அரசாங்கத்துக்கு அந்த பார்வைக்கு கொண்டு போனதுனால ஒரு திட்டமே போட்டாங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, அடிப்படை வசதி கொடுத்தாங்க. அது மாதிரி இது மாதிரி இந்த படம் வெளியில் வந்து இந்த மக்களுக்கு தெரிகிறதுனால கெவி மாதிரி வந்துட்டு பல கிராமங்களுக்கு இந்த அடிப்படை சுகாதார வசதி, ரோடு வசதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அரசாங்கம் செய்யும். அதனால் ஒரு நல்ல விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை கேட்டாங்க எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி நீங்கள் வந்துட்டு பாரம்பரியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு போவீங்களா? போக மாட்டீங்க. நம்ம அதை சுற்றி வாழ்ந்துருப்போம். அதுக்கே அந்த படத்தில் அவங்க காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு அந்த அரசர்கள் காலத்தில் இங்கே வந்து கொடுமை தாங்க மாட்டாமா தான், இந்த மக்களோட கொடுமை தாங்க மாட்டாமா தான் நாங்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷமாக யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது அங்கே மேலே போயிருக்காங்க அவங்க. அப்படி நடந்ததே எல்லாருமே வந்துட்டு மேலே போனது. யாருமே வந்துட்டு மலையில் போய் வாழணுமோ அவ்வளோ கஷ்டத்தில் வாழணுமோன்றதெல்லாம் யாருமே இங்கே கிடையாது. ஒரு இடத்துல கொடுமை தாங்க மாட்டாத இன்னொரு மதத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல வாழ்க்கை கிடைக்காம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஒரு ஊரில் வந்துட்டு பிரச்சனை ஜாதி சண்டை இங்கே இருக்க முடியாதுன்றக்காக இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஒரு மனிதன் வந்து குடிபெயர்றான்னா ஒன்று வறுமை இருக்கணும், இல்லாட்டி பிரச்சனை இருக்கணும், இல்லாட்டி வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவன் இன்னொரு இடத்துக்கு போகிறான். வேணும்னு போகலாம் கிடையாது. அங்கே போய் வந்துட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ காலமாக ஒரு 100 வருஷமாக வந்துட்டு பாரம்பரியமாக இருந்துட்டாங்க. அதுக்குள்ளே சுற்றி வாழ்ந்துட்டாங்க. அவங்கள கீழே இறங்குனா எப்படி இறங்குவாங்க, மேலே ஏறினா எப்படி ஏறுவாங்க? ஏன் அது ஒரு பாதை ஒரு பாதை போடுறது எவ்வளோ ஒரு விஷயம். எங்கெங்கெல்லாம் நம்ம போகிறோம் சரிங்களா? ஒரு பெரிய மலையில் போய் வந்துட்டு ஒரு கோயிலை கட்டுறான். கோயிலை கட்டி சுற்றி வழி கொண்டு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு வைக்கிறான். எவ்வளோ மலையில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இது மக்கள் அத்தனை கிராமம் இருக்குது. ஒரு கிராமம் 2 கிராமம்லாம் கிடையாது, அவ்வளோ கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு ஒன்றால் வந்துட்டு ரோடு போட முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு சுகாதாரமாவது அங்கே வைக்கலாம்ல. ஒரு நர்ஸு, ஒரு டாக்டரு, ஒரு கம்பவுண்டரு, ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலாவது வைக்கலாம்ல. ஆனால் அது வைக்கலாம்ல. ஆனால் அதே வந்துட்டு கிராமத்துக்கு நீ மட்டும் ஓட்டுப்பட்டி எடுத்துகிட்டு அங்கே போகிற, எப்படி போகிற? உனக்கு தேவைன்றது தானே போகிற நீ. அப்புறம் அந்த மக்களுக்கு தேவைன்றத ஒன்று செய்யலாம்ல. அதுக்கு மட்டும் நீ போகிற இல்லை, ஏன் செய்ய முடியாது? அது வந்துட்டு செய்கிறது இல்லை, அது வந்து ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அதனால் இந்த படத்தினால நீங்கள் கேட்டது, இந்த படத்தினால தாக்கம் கண்டிப்பாக வரும். அதுக்கு தான் நான் ஜெய்பீம்னு ஒன்று விஷயத்தை சொன்னேன் சரிங்களா? நிறைய படங்கள் வந்து படத்தை பார்த்து அங்கே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, படத்தை பார்த்து தெரிஞ்சிருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது இப்போ இருக்க அரசாங்கம் ஜெய்பீமுக்கு என்ன பண்ணாங்களோ அது மாதிரி கெவி மாதிரி இருக்கிற கிராமங்கள் அனைத்து கிராமங்களும் அவங்க எடுத்து அடிப்படை வசதியும் வந்துட்டு சாலை வசதியும் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க கொண்டு சேர்த்தாலே போதும், அது நடக்கும். அதனால் அதுக்கு காரணமாக இருந்த இந்த படத்தோட யூனிட்டுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.